வடைனாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வர்றது உளுந்து வடை பருப்பு வடை தாங்க. இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு ரொம்ப டேஸ்டியா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸா ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கிறேன். இந்த வடைக்கு மாவு ஜவ்வரிசி தான் நல்லா இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த அளவு ஊறுற அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கனால 3 எடுத்திருக்கிறேன். இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 1/2 கப் எடுத்து இதை மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல 2 சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியோட சேர்த்துட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு இதை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சீரகம், தேவையான உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்கோட ஜவ்வரிசி நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். நீங்க ரெகுலரா வடைக்கு தட்டுற மாதிரி தட்டியும் போடலாம், இல்ல உளுந்த வடைக்கு போடுற மாதிரி நடுவுல ஓட்ட போட்டு உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாவும் கொஞ்சம் சாஃப்டாவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதுல ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.